Hello everyone, welcome to Mr. Gnanesh Tech. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Facebookல எப்படி நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் அதர் டீடைல்ஸ் எல்லாமே ஹைட் பண்றது எப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நேத்து நான் ரிலீஸ் பண்ண ரவுடி பேபி சாங்கோட ரெவென்யூ டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வரவேற்பு பெற்றிருந்தது. ஒரே நாள்ல 12 வியூஸ் வரையும் வந்திருந்தது. அதுவே எனக்கு ஹை எண்ட் நான் நினைக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபேஸ்புக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக்குள்ளே இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான மேலே நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து நம்மளோட ஐகான்ஸ், குரூப்ஸு, வீடியோஸு, நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து நான் என்னோடய ப்ரொஃபைல் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நான் ஷாப்பிங் பண்ணுவேன். அதனால் எனக்கு இங்கே ஷாப்பிங் வந்திருக்கு. இந்த மாதிரி மேலே ப்ரொஃபைல் இல்லாதவங்க இந்த சைடில் மெசேஞ்சர் கீழே இருக்கிற ஆப்ஷன் 3 கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் ப்ரொஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா உள்ளே போயிடும். இங்கே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்ம வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வைக்கணும்னா நம்ம இங்கே எடிட் பப்ளிக் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதே நம்மளோட ப்ரொஃபைல், கவர் ஃபோட்டோ, பயோ அண்டு அதர் டீட்டெயில்ஸ் வருது. இங்கே வந்து கீழே வந்தீங்கன்னா எடிட் யுவர் அபவுட் இன்ஃபோ இருக்குது, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இங்கே கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஒர்க்கு, எஜுகேஷன், பிளேஸ், லைவ்டு இதெல்லாமே இங்கே இருக்குது. கான்டாக்ட் நம்பர் அண்டு உங்களோட வெப்சைட்டு, பேசிக் இன்ஃபோ, மேல், ஜெண்டர் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே இருக்குது. இங்கே லைக் பண்ண பேஜஸ் இருக்குது, ஃபாலோயிங் பண்ணுற குரூப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இப்போ நம்ம ஹைட் பண்ணோம்னா ஆல்ரெடி நான் ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இங்கே எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்தது இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தோம்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இங்கே டேட் ஆஃப் பர்த் பக்கத்தில் இங்கே சின்ன பெட்டி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுத்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷோ பண்ணோம்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அது 2வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. யார் வேணால் பார்க்குற மாதிரி, உங்களுக்கு தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லாருமே பார்க்குற மாதிரி வச்சுக்கணும்னா நீங்கள் பப்ளிக் கொடுத்துக்கலாம். அண்டு நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி வேணும்னா ஒன்லி மீ, இது வந்து ஃபேஸ்புக்கில் யாராலுமே பார்க்க முடியாது உங்களை தவிர. உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா தான் உங்களோட இது பார்க்க முடியும். இயர் கூட ஒன்லி மீ கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களோட இயர் கூட யாருமே பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்து உங்களோட ஜெண்டர் ஹைட் பண்ணோம்னா நீங்கள் மேலா ஃபீமேலா அது கொடுத்துருங்க. அது கொடுத்த பிறகு கீழே இன்ட்ரெஸ்டட் இன் இருக்குது, அது கிளிக் கொடுத்துட்டு அதை ஒன்லி மீ கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஹைட் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே லாங்குவேஜஸ் எக்ஸெட்ரா உங்களோட எல்லாமே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். பப்ளிக்கில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வச்சுக்கலாம், பப்ளிக்கில் வச்சுக்கலாம். இதெல்லாமே கொடுத்த பிறகு இங்கே கீழே சேவ் இருக்குது, அந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆகிடும். அப்போத்துலேருந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வேறு மொபைலில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் ஹைட் பண்ணோம்னா இங்கே ஹைட் பண்ணிக்கலாம். எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்த பிறகு சேம் ப்ராசஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்னதான். எங்களோட மொபைல் நம்பர் இருக்குது, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஹைட்டில் தான் வச்சுருக்கேன். இங்கே ஒன்லி மீ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒன்லி மீ வந்துடும். உங்களோட அட்ரஸ்ஸு இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, இது கூட நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஒன்லி மீ கொடுத்துக்கோங்க. அப்புறமா ஏதாச்சும் நீங்கள் யூடியூப் சேனல், ஏதாச்சும் பேஜ், வெப்சைட் ஏதாச்சும் வைக்கணும்னா இங்கே சோஷியல் லிங்க்ஸ் இருக்குது, அதில் வச்சுக்கலாம். அது நான் பப்ளிக்கில் வச்சுருக்கேன், என்னோடய பழைய யூடியூப் சேனல் அது. அண்டு எக்ஸட்ரா ஆட் பண்ணோம்னா இன்னொரு வெப்சைட்டும் ஆட் பண்ணிடலாம். இங்கே பண்ண பிறகு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் சேவ் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SP Gnanesh. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.